இப்ப புரிஞ்சிருக்கோம். இது சரியாகிறதும் இல்ல நிரந்தரமா நாங்க பிரியறதும் உங்க கையில தான் மாமா இருக்கு. மாமா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாரும் நமக்கு வேணும், சொந்தக்காரங்களுக்கு உதவணும்னு நினைச்சு அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வீட்டாளுங்களை கூட பகைச்சுக்கிட்டு அவரு உங்களுக்கு நல்லது பண்றாரு. ஆனா அவர் இவ்ளோ பண்ணியும் அவருக்கு கெட்ட பேர் தானே மாமா. எதுக்கு ஒரு மனுஷன் நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்கணும்? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? தனாக்கா பண்ற கூத்துல அவருக்கு ஏற்படுற சங்கடம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது மாமா. ஆனா தனாக்கா கிட்ட எவ்வளவு சொல்லியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உன் புருஷனை விட என் புருஷன் எந்த விதத்துல குறைஞ்சிட்டாருன்னு கேக்குது. அவரை பத்தி தனாக்கா பேசுற பேச்சு என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாருக்கும் நல்லது நினைச்சு அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு மாமா. எனக்கு இதெல்லாம் ரொம்ப மனவேதனை மாமா. சரி, இப்ப நான் என்ன பண்றது? மாமா, இதெல்லாம் எதுக்கு? தெரிஞ்சு நாம இதெல்லாம் எதுக்கு எடுத்து போட்டு வேதனை படணும்? அவங்க தனித்தனியா இருந்தா இந்த பிரச்சனையே வராதுல்ல. வேண்டாம் மாமா, நீங்க அவர் கூட சேர்ந்து இருந்தது போதும். இனிமே அது வேண்டாம். மாமா, நான் தெளிவா சொல்றேன். நீங்க அவர் கூட வேலை பார்க்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். ஆனா அவருக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. நீ வேணா கோச்சுக்கிட்டு போ, உங்க அப்பா வீட்லயே இருந்துக்கோ, அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் போஸ் என்ன என் கூட தான் இருப்பாருன்னு சொன்னார். கோபி அப்படித்தான் சொல்லிருப்பாப்ல. ஆமா, அவரு ஏதோ நினைப்புல பேசுறாரு. ஆனா இது சரி வராது. இது இப்படியே போயிட்டு இருக்கிறதும் சரியில்லை. எத்தனை நாளைக்கு தான் எல்லாருமே வேதனைப்படுறது? தனித்தனியா ஆயிட்டா ஒரு 2 நாளைக்கு வேதனை இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மாமா, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்ப நாங்க ஒண்ணு சேரணும்னு பாடுபட்டவர் நீங்க. இப்ப நாங்க உங்களால பிரிஞ்சிருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் அவரோட சந்தோஷமா இருக்கிறதோ இல்ல அழகர் குளத்துல அப்பா வீட்டுல இருக்கிறதோ உங்க கையில தான் மாமா இருக்கு. நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவெடுங்க. பண்ணிக்கோங்க. ஹலோ கோபி, பாஸ் பேசுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்ப கிளம்புறீங்க? இல்ல, அதான் யோசனையில இருக்கேன். என்னென்ன யோசனை? என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல வீட்டுல எதுவும் வேலை இருக்கா? இல்ல, அது வந்து அண்ணே எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இல்ல, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேற என்ன? என்னண்ணே என்ன தயங்குறீங்க? இல்ல, பணம் எதுவும் வேணுமா? இல்ல, பரவாயில்ல இருக்கு. அண்ணே எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. தயங்க வேண்டிய விஷயம் தான் கோபி. எதையுமே பட்டுன்னு பேசிடுவேன். ஆனா இத எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. விஜய் எதுவும் சொன்னிச்சா? விஜய் மட்டும் இல்ல, தனமும் பேசலாம். என்ன பேசுனாங்க? 2 பேருமே ஒரே மாதிரிதான் பேசினாங்க. என்ன கார்மெண்ட்ஸ்ல இருந்து விளையணும்னு சொன்னாங்க. இங்க 2 பேருமே
வேற வேற மாதிரி யோசிச்சதான் பிரச்சனை. ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. அதான் இப்போ பிரச்சனை வேதனையாகவும் இருக்கு. அவங்க அப்படி பேசுனதுல எனக்கு ஆச்சரியமே இல்லைன்னு. ஏன்னா எப்பவுமே அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு சங்கடப்பட்டு பேசுறீங்கல்ல, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, கார்மெண்ட்ஸை விட்டு வெளியேறணும்னு. சரின்னு நான் அவங்க சொல்றதுக்கு தலையாடிட்டு போயிட்டா பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும். இல்ல கண்டுக்காம கூட விட்டுறலாம். ஆனா எனக்கு அவங்க சொல்றது ஒத்துக்கலாம் போல் தோணுது. என்னன்னா இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? எப்படி உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு வரலாம்? முதல்ல இந்த நினைப்பெல்லாம் கலைச்சு தூக்கி எஞ்சிட்டு உடனே கிளம்புவாங்க. நீ சொல்ற மாதிரியே எனக்கும் சொல்லணும் போல தோணுது. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும் போல இருக்கேன். என்னென்ன பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை? என்ன இதெல்லாம் புதுசா வந்ததா? நம்ம வீட்டை பத்தி நமக்கு தெரியாது? எப்போ இருக்கிறதானே? அப்பெல்லாம் அதை கண்டுகிட்டோமா? அதே மாதிரி இப்பவும் கண்டுக்காம இருங்க. இது சொல்றது யாரு? ஓ சம்சாரமும் ஏ சம்சாரமும் கடைசி காலம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட சந்தோஷமா வாழணும். அவங்க சொல்றது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? இப்படி எல்லாம் அவங்க உளறதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவங்க பேசினது தப்பா சரியா யோசிக்கிற காலம் கடந்து போயிருச்சு. ஒரு விரிசல், இடைவெளி கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் நடுவில் வந்துருச்சு. இந்த சூழலில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தொழில் பண்ணா பிரச்சனை தான் வரும். நம்ம ஒரு விஷயத்தை நேரா பார்த்தா அந்த விஷயத்தை அவங்க கோணால தான் பார்ப்பாங்க. இதனால நம்ம ரெண்டு பேருக்கும் நிம்மதிதான் கெடும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடத்திட்டு இருக்க பொம்பளைங்க சண்டை ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு சண்டையா மாறிட்டா என்ன நம்மளுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நடக்காது. நீயோ நானும் சொல்ல முடியாது. நாகவும் சதையமா இருக்கு 5 அக்கா தங்கச்சிக்கு. எதிர நிப்பாங்கன்னு 6 மாசத்துக்கு முன்னாடி யாரா என்கிட்ட சொல்லியிருந்தா போடா லூசு நாளே சொல்லி இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. அது நடந்தப்போ இது நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் முன்னாட்டிய நீயோ என் முன்னாட்டிய நானும் நிச்சயமா விட்டு கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கும் பயமா இருக்கு. அந்த பயத்தோட தான் சொல்றேன். விலையெல்லாம் கோபி எவ்வளவு பெரிய வார்த்தைய தைரியமா சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. தைரியமா எனக்கா? ஒரு கோலையா மனசெல்லாம் நடிக்க வேற வழியில இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதா போச்சு. என்னோட துரதிஷ்டம், என்னோட விதி. நான் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கோபி. நாம ரெண்டு பேரும் தொழில் அளவுல தனித்தனியா பிரிஞ்சிருந்தாலும் மனசு அளவுல எப்பவுமே ஒத்துமையா தான் இருக்கணும். ஏதாச்சும் விசேஷத்துல நான் உன்னை பார்க்கும்போது முகத்தை திருப்பிட்டு போற சூழ்நிலை வந்துச்சுதான் என்னால தாய்க்க முடியாது கோபி. அந்த சூழ்நிலை எந்த காலத்திலயும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வந்துடும் பயந்துதான் நான் விலையில்லான்னு சொல்றேன்.
பெரிய வேதனை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே தொழில். அதை கத்து கொடுத்த நீ, நான் அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஆனா அது உனக்கு போட்டியா இருக்காது, இருக்கவும் கூடாது. கோபி, நீ நம்ம கம்பெனில இருந்து ஒரு செகண்ட் யூனிட் ஆரம்பிச்சதை நினைச்சுக்கோ. அதுல நீ எனக்கு பொறுப்பா போட்டதை நினைச்சுக்கோ. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா நீ எனக்கு என்ன பங்கு தருவியோ, அதை விட நான் ஒன்னும் பெருசா சம்பாரிச்சு கிழிச்சிட மாட்டேன். அப்படி இல்லைண்ணே, கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. இல்ல கோபி, இல்ல, என்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னால என்ன முடியும் எனக்கு தெரியாது. கோபி, புராண காலத்துல வரம் கேட்பாங்கல்ல, அதே மாதிரி நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்கிறேன் கோபி. எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் என்ன ஒரு போட்டிக்காரனாவோ இல்ல நான் உனக்கு துரோகம் பண்றதாவோ தப்பி தவறி கூட நீ நினைச்சிடக்கூடாது. அப்படி நீ நினைச்சிட்ட அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கதே அனாவசியம். அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் செத்துட்ட மாதிரி தான். என்னண்ணே இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க, பெரிய லெவலுக்கு வருவீங்க. நீங்க நல்லா சம்பாரிச்சு என்னை விட பெரிய லெவலுக்கு வந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நான் தானே. நீ நானும் எவ்வளவு வேதனையோட பேசிட்டு இருக்கோம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் அதிகமா பேசிட்டேன், நீ பேசல. ஆனா என்னோட நீ அதிகமா வேதனை போட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது இல்லாம எப்படி இருக்கும்? சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. பேப்பர்ல எல்லாம் பாக்குறோமே, ஒட்டி பிறந்த குழந்தைகளை ஆபரேஷன் மூலமா பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு. நம்ம நிலைமை அப்படித்தானே. சேர்ந்து இருக்கும் போது அவஸ்தையா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஆபரேஷன் மூலமா தானே பிரிச்சு எடுக்கணும். வலிக்குத்தானே செய்யும். பொறுத்துக்கணும். சரி கோபி, நீ கிளம்பி அலுவலகத்துக்கு வந்துடு. எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு விஜய் கூட்டிட்டு போ. விஜய் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு நிமிஷம் கூட தெரிஞ்சிருக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. புரிஞ்சுதா? புரியுதுன்னு எனக்கு எப்பவுமே உங்களை பத்தி நல்லா தெரியும். இப்ப நீங்க எடுத்துக்க முடிவு எல்லாமே இதுல கொஞ்சம் கூட உங்களோட சுயநலம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இது போதும். எனக்கு என் மனசோட காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தை போதும். நேர்ல வரேன்.
எக்ஸ்கியூஸ் மீ Yes, sir. நிர்மலா அவங்க எந்த வார்டில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? ஃப்ளோர்ல போய் பாருங்க சார். தேங்க்யூ. Okay, sir. வாலில ரவி வாங்க. நிர்மலா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா? விஷயம் கேள்விப்பட்டோம், அதான் குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி, எந்த ரூம்ல இருக்காங்க? இதோ நான் கூட்டிட்டு போறேன். வாங்க உள்ள வாங்க. பார்த்து வரீங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? எப்படி இருக்கீங்க அத்தை? வாம்மா, நல்லா இருக்கேம்மா. இல்ல எந்திரிக்காத நிர்மலா, ஸ்டெயின் பண்ணிக்காத. ராசம், நான் வெளியில இருக்கேன். ஓய் செல்லோ. இந்தாங்க அத்தை. எதுக்குமா இதெல்லாம்? என்னங்க அத்தை நீங்க? நிர்மலா குழந்தைய முதல்ல பார்க்க வரோம். வரும்போது வெறும் கையை வீசிட்டு வர முடியுமா? அதான் இந்தாங்க. எங்க அத்தை சரோக்கா இல்லையா? ஓஹோ, குழந்தைய பாக்குற மாதிரி அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தியா? இல்ல அத்தை, நீங்கெல்லாம் இருக்கும்போது சரோக்காவும் இருப்பாங்க இல்லையா, அதான் கேட்டேன். அண்ணி வீட்ல இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, எல்லாரும் இங்க இருந்தா எப்படி? நட்ராஜ் வேற பாத்துக்கணும், சமையல் எல்லாம். ரவி, உங்க அம்மா தவறி போனப்போ என்னால வர முடியாம போயிடுச்சுப்பா. அந்த நேரம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் மாணிக்க மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னம்மா, அதான் மாணிக்க அண்ணா வந்தாங்க, சரோ அண்ணி வந்தாங்க. வயசான கடைசியில உடம்ப பாத்துக்கிறது தானே நல்லது. நல்லது கெட்டதுக்கு போறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே. நீங்க வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா முடிவுல இருக்கேன். எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேம்மா. சந்தோஷ் எங்கீங்க? அவர் பாண்டிச்சேரியில இருக்காருப்பா. குழந்தைய வந்து பாக்கலையா? இது வரைக்கும் வரல, வருவாரு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். எப்ப பார்த்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஏதோ பண பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியில இருக்கிறேன்னு சொன்னாரு. ஏங்க அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், 1008 பிரச்சனைங்க இருக்கும். அவர் குழந்தைய அவர் வந்து பார்க்க மாட்டாரா? அது வந்து டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ம். அத்தை நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வர நிர்மலா, சரி. உடம்ப பாத்துக்க. வரேம்மா. வாங்க. வரேங்க. பாத்தேடி உன் புருஷனை சரியான லூசா வந்து வாச்சிருக்காரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திருக்காரு பாரு. பிச்சைக்காரத்தனமா இப்படியே எல்லார்கிட்டயும் போய் உளறி வைக்கிறது. இன்னும் எவங்கிட்ட எல்லாம் போய் என்னெல்லாம் உளறி வச்சிருக்காரோ. உருப்படாத மனுஷன், வழங்காத மனுஷன். ஏமா அவர் இப்படி கரிச்சு கொட்டின்னு இருக்க? பாவம், நானே அவர் எங்க இருக்காரு என்ன பண்றான்னு தெரியாம இருக்கேன். நீ வேற என் வேதனை கலறிட்ட. அது இல்லடி, அவர் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு விதத்துல தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த ரவி பையில பாரு, என்னமோ என்கிட்ட நக்கலா கேக்குறான், என்னமோ ஸ்டைலா நிக்கிறா பாரு. அந்த அழகர் குல தரகருக்கு மச்சண்டி. அவருக்குன்னு மாப்பிள்ளைங்க வந்து மாற்றானுங்க பாரு. ஏமா இப்படி புலம்பி கழுத்தெடுத்துட்டு இருக்க? நியாயப்படி பார்த்தா லீலா நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வர வேண்டிய பொண்ணு. நீ தானே கெடுத்த. இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, ஆமா. நான் தான் என் மகனுக்கு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இப்போ அந்த அருந்ததி கர்ப்பம்னு சொல்லிட்டு வரா. இந்த லீலா வயித்தை தள்ளிட்டு வந்து நிக்கிறா. என் புள்ள தனி மரமா நிக்கிறான். என் வயிறெல்லாம் எரியுதுரி. 2 பேரும் அவங்கவுங்க புருஷனோட வராளுங்க. இத பாக்குறப்போ என்னாலேயே வேதனை தாங்க முடியலையே. அந்த லீலாவுக்கு செல்வமே கதவை திறந்து கூட்டிட்டு வரப்போ என் புள்ள மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். நான் பெரிய பாவிடி. என் புள்ள பொழப்பையே கெடுத்த பாவினா. அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீயே அழுதும் உடம்பு கெடுத்துக்கிற? அழாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா.